வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசில கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி சந்திரன் 1ஆம் பாவகம் 2, 3, 4, 5, 6, 7, 9, 10, 11, 12 மகர ராசிக்காரங்களை இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்து வருங்க. இப்போ மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு. கூடவே 7 சனி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ராகு 3ல துணிச்சலை கொடுத்தாரு. 7 சனியாகவே இருந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு துணிச்சல் கொடுத்தாரு. விடாமுயற்சி அடிப்படையில் வெற்றிகள் கொடுத்துருப்பாரு. ஒரு வாட்டி 2 வாட்டி தோத்தாலும் உங்களுக்கு ஃபைனல் என்னமோ ஜெயிச்சிருப்பீங்க. விடாமுயற்சி வெற்றி சொரூப வெற்றி மாதிரி 7 சனியாக இருந்தாலும் இந்த 3ஆம் ராகு ஒரு சில வெற்றிகளை கொடுத்திருப்பாரு. ஒரு சில சகோதர வகையில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் கொடுத்தாலும் புரியுதுங்களா. இந்த மகராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த ராகு பகவான் ஒரு 2ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. இங்க ராகு 2க்கு வர்றாரு. அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். 9ல இருந்துகிட்டு அப்பாவுக்கு பிரச்சனைங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அப்பா வழியில ஏதோ சில மன நெருடல்கள் இருந்துகிட்டு இருக்குங்க சொல்ற அமைப்போம். பாக்கியத்தை சரியா அனுபவிக்க முடியலைங்க. நான் இன்டர்வியூக்கு போனேங்க, 10 பேர் போனாங்க, அவனோட ஹை குவாலிபிகேஷனுங்க, ஆனா அவன் செலக்ட் பண்ணிட்டாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தோல்விகள், ஏதோ ஒரு தடைகள் மனசை வாயிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ராகு உங்களோட பாக்கிய சாணத்தை விட்டுட்டு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. 8ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு, இங்க 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரு. அப்போ 2ல ராகு, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல கேது. ஆஹா, இது பாத்தீங்கன்னா ஒரு வகையான தோஷமாச்சேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க அப்ப எடுக்காதீங்க. இப்ப 2ஆம் இடத்துல ராகு வந்தாருன்னா குடும்பத்துல பிரச்சனைகள், நம்ம பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. 8ல கேது அமர்றாருங்க பலது சொன்னாலும் நம்ம இந்த வீடியோவை நீங்க தெளிவா பாருங்க. புரியலன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி விட பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது ஃபர்ஸ்ட் ராகு 2ஆம் இடத்துல ஆமதுக்கான என்ன நன்மைகள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராகு 2ல ராகுங்கிறது யாருங்க? தனக்காரகன். அதாவது எப்படி தனக்காரன் சார், குருதான சார் தனக்காரகன்னா
அப்படியே இங்க பாருங்க, 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்துல இருந்த குரு உங்களை 2ஆம் இடத்தை தனக்காரகன் பார்க்க போறார். அப்போ இங்க குரு இங்க இருக்காதான் அர்த்தம். குரு பயிற்சிக்கு பிறகு குரு இங்க இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் வந்துச்சுங்களா. அடுத்து இந்த ராகுங்கிறது யாருங்க? கொடுப்பார். எவ்வளவு வேணும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பன்மடங்குல பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தா அது ராகு தான். ஒரு அதிர்ஷ்டத்தை பல மடங்கா கொடுக்கும். 1000 மடங்கு, 10,000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு கொடுக்கக்கூடியது இந்த ராகு. இவர் 2ஆம் இடத்துல அமர்றாருங்க. 2ஆம் இடம் என்னங்க? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இங்க தனத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இங்க தனக்காரகன் பார்வையில வந்து அதிர்ஷ்டக்காரர் அமரும் போது எது எப்படியோ காசு பணம் சேருங்க. காசு பணம் கை நிறைய சேர போகுது. அள்ளி கொடுக்க போறாருங்க ராகு. யார் வீட்டுல அமராரு? சனியோட வீட்டுல அமராருங்க, கும்ப வீட்டுல. காலபுருஷனுக்கு 11ஆம் இடங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் இந்த கும்ப வீடுங்க. கும்ப வீட்டுல உங்களுக்கு வந்து ராகு அமர்றாருங்க. அப்ப காலபுருஷன் லாப வீட்டுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து அமருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இருக்கும்போது பணம், நகை, பொருட்கள் உங்களுக்கு சேரக்கூடிய நேரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா. அடுத்தபடியா 2ஆம் இடத்துல இந்த ராகு வந்து அமர்வு என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கடன் இருக்கா, ரொம்ப நாள் வட்டி கட்டிட்டேங்க சார், கடன் அடையுமானா இந்த காலகட்டத்துல மகாராசிக்காரங்களுக்கு கடன் அடைய போகுது. புரியுதா. இது சரி. இதுக்கு அடுத்து இவரோட டிராபேக் என்ன சார் இங்க வரும்? இவர் என்ன சார் கெடுதல் பண்ண போறாருன்னா, 2ஆம் இடம் என்ன சார் பண்ணும்? தனம், குடும்பம், வாக்கு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ இந்த வாக்குல ராகு அமரும் போது எப்படி இருக்குன்னா, வாக்கு தன்மைகள் ஒரு ஸ்டெபிளாக இருக்காது. ஸ்டெபிள்னா ஒரு நிலையாக இருக்காது. நம்ம இப்போ ஒண்ணு பேச போறோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாத்தி பேசக்கூடிய அமைப்புகள் நீ கொடுக்கும். என்னப்பா நீ அங்க இருந்தா ஒரு மாதிரி பேசுற, இங்க இருந்தா ஒரு மாதிரி பேசுறியப்பா, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறியப்பான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்க வரும். அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு வந்து இது வரும் அது வரும் சொல்றதை விட இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போது நீங்க இதெல்லாம் நீங்க பாதுகாப்பா இருந்துங்கன்னு சொன்னா அதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் தீர்ந்தும். அப்போ வந்து 2ஆம் இடத்துல அமரக்கூடிய ராகு வாக்குல ஒரு நிலையில்லா தன்மையை கொடுக்குறாரு. அதே மாதிரி வாக்குல ஒரு சீற்றம் இருக்குங்க. என்னங்க வாக்குல ஒரு சீற்றம் இருக்கு? 2ஆம் இடம் இல்லையா, வாக்கு இல்லையா. பாம்பு உட்காந்து என்ன பண்ணும்? பாம்பு பாடு சைலண்டா போய்கிட்டே இருக்கும். ஒரு கழுதைக்கு போடுங்க புஷ்ன்னு சீரும். அப்ப அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போதும் வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதோ இடத்த வாங்குறீங்க, புரோக்கரேஜ் பண்ணி வாங்கிட்டு வச்சுக்கலாம், நல்லா கடைசி வரைக்கும் பேசி கட்ட கொண்டு வந்துருக்கீங்க, கதை கையெழுத்து ஒரு நேரத்தில் ஏதோ சொல்லுவாரு, நீ டக்குன்னு கோபடியோ என்ன அது நமக்கு தேவையில்லையா போய் அந்த கடைசியில அது ஒரு நேரத்துல சடனா கோபம் வந்துடும். என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டோம், பாம்பு சீர மாதிரி சடனா நம்ம சீடும். புரியுதுங்களா. இது மாயை இல்லையா. இந்த மாயைங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன, ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே, இது பண்ணாம இருந்திருக்கலாமோங்கிற நிகழ்வு நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சொன்னது உதாரணம் தான். அது உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், எங்கேயும் சரி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேச்சில் நம்ம கவனமா இருந்துக்கணும். பேசும்போது நம்ம என்ன பேசுறோம் ஏதுன்னு கவனமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த பேச்சு பேசும்போது நிறுத்தி நிதானமா ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்றாங்க, நம்ம என்ன ரியாக்ட் பண்றோங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க பாம்பு உட்காரும் போது ஒரு திரை, ஒரு மாய, என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம வார்த்தை இருக்கு, நம்மள வார்த்தை விட தூண்டும் தான் சொல்லுங்க. இடத்துல உங்க மேல தப்பு இல்லைங்க, நீங்க நல்லவங்க தான். சினாரியோ என்ன சூழ்நிலை நடக்குதோ அதை நீங்க புரிஞ்சு பேசக்கூடிய ஆளுங்க தான், இல்லைன்னா சொல்லு. இந்த ராகு வந்து அமரும் போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சடனா ரியாக்ட் பண்ணுவோம். எனக்கே தெரியல சார், கோவப்பட்டு பேசுறேன் சார், அப்போ நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம அவர்கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி இருக்கும், அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார். ஸோ அப்போ இந்த நிகழ்வுல அரங்கேறாம இருக்க என்ன பண்ணுன்னா, நான் சொன்ன மாதிரி கவனமாக பேசிக்கோங்க. 2வது பாத்தீங்கன்னா இது குடும்பம் சார்ந்த இடம் இல்லையா. அப்ப குடும்பம் சார்ந்த இடத்துல ராகு அமரும்போது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல நம்ம இருக்க விடாதுங்க. தெளிவா சொல்ல, 2 ராகு வந்துச்சுன்னா, ஏன்னா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போனா வீட்டுல பிரச்சனைகள் இருக்கு, ஏன் அம்மா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா வந்து என் பார்ட்னர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷம் இருக்கு, என்ன மீறிய ஒரு செயல் அங்க இருக்குங்க, என் வீட்டுல பில்லி சுனியம் வச்சுட்டாங்க, யாரை ஏவல் பண்ணிட்டாங்க, யாரை என்ன பின்தொடர மாதிரி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலைகள், பிரம்மைகள் உங்களுக்கு இருக்கும். அப்போ இங்க இதுக்கு என்னன்னா திருக்குறள் நான் சொல்றேன் பாருங்க, நம்ம எப்ப அடிக்கடி சொல்ற திருக்குறள் தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது வள்ளுவர் வாக்கு. சோ அப்போ இங்க என்ன நடக்கும்னு பார்த்துச்சுக்கலாம், 2ஆம் இடம் இல்லையா. அப்போ வதந்திகள் உங்களை சுத்தி சூழும். குறிப்பா சொன்னா வதந்திய பரப்புவாங்க, வதந்திய நம்பாதீங்க.
புரியுதா? என்னன்னா வந்து வீட்டுல வேலை இருக்காது, உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, மருமகளை எதுவும் குறை சொல்லணுமேன்ட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. புரியுதா? எப்பா ஒய்ஃப் வந்து தூங்கும் போது மனோராங்கப்பா, பேய் பிடிச்சிருக்கும் போல இருக்குப்பா, தனியா சிரிக்கிறாங்கப்பா போட்டுருவாங்க. இல்லைன்னா வந்து உங்க கணவர் என்னப்பா தூங்கும் போது வந்து இப்படி கொரட்டை விடுறாரு, இது வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்குப்பா, ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்குப்பான்டுவாங்க. ஏன் பேய்க்கெல்லாம் வேலை இல்லை, நம்மளால அது பிடிக்க போதா என்ன? சோ அப்ப அது மாதிரியான ஒரு கிரியேஷன் அங்க நடக்கும். நம்ம மனசு என்ன பண்ணும்னா, இது உண்மையா இருக்குமோ ரொம்ப நம்ம மனசுக்கு பிரமையை ஏற்படுத்தி நம்ம அந்த பக்கம் நம்ம போயிட்டு அதுக்கான வீண் விரயங்கள், அலைச்சல்கள், பண செலவுகள் பண்ற மாதிரி. ஏன்னா ராகு இருட்டு, அடர் இருட்டு வந்து உங்க வீட்டுல அமருதுன்னா எப்படி இருக்கும்னா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். என்ன இருக்கு எதுன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணோம், எது நடந்தாலும் ஒரு முறை பல முறை யோசிங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அவன் சொல்றது என்ன உண்மை இருக்குன்னு பாரு. சும்மா ஒருத்தன் வந்து அவன் டைம் பாஸுக்கு நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு வந்து கொளுத்தி போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை போட்டு மண்ணில் போட்டு புகை விட்டுட்டே கூடாது. அவன் சொன்னானா இப்படி வாங்கி விட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்ம கணவர், நம்ம அப்பா, நம்ம பிள்ளை நமக்கு தெரியும்ட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தன் சொல்லிட்டான் நம்ம இப்ப வாங்கி இப்படி விட்டுனா பிரச்சனை இல்லை. இப்ப வாங்கி மண்டல ஏத்துன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இங்க ஆக்டிவேட் ஆயிடுவார். சண்டை என்ன, பில்லிசன் வச்சுட்டாங்க, நான் போய் பில்லிசன் எடுக்க போறேன், நான் இங்க போறேன் அங்க போறேன், அமானுஷம் இருக்கு, நான் அந்த சேனல் பார்த்தேன், இந்த சேனல் சொல்லிட்டாங்க அமானுஷம் பின் தொடருது, நான் போறேன்னா வீண் விரயங்கள் இருக்கும். பணம் வரும், வர்ற பணம் எப்படி போகும், இந்த பக்கம் அப்படியே போயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த காலத்துல ராகு கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மகாராசிக்காரங்களுக்கு சேமிச்சு வச்சுக்கோங்க. வரக்கூடிய பணத்தை ஒரு சரியான முறையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கணுங்க. இல்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, நான் தவற விட்டுட்டேன்னா இந்த காசு வந்து ராகு வந்து இருக்கிற வரைக்கும் தான் பணம் வரும். இவன் நகர்ந்த பிறகு அந்த பணம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுங்க, வரக்கூடிய செல்வத்தை முறையா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அறிவுரை. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்து ராகு என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பல மொழிகள் பேசுற வாய்ப்புகள் வரும். டக்குன்னு வெளியூர் போகலாம், வெளியே மாநிலம் போகலாம், இல்ல வேலை நிமித்தமா வேற மாநிலத்துக்கு போகலாம். பல மொழிகள், வேற தாய்மொழி அல்லாத வேற மொழிகள் கற்றுக்கிற ஆர்வம் வரும். வேற மொழிகள்ல போய் ஒர்க் பண்ற சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் உண்டு. செல்வங்கள் வரும். ஃபர்ஸ்ட் செல்வம் சேரும், தனம் சேரும், பொருளாதாரம் உயரப்போகுது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாவ் அடக்கம் வேணும். யாராக இருந்தாலும் நாவை நம்ம கண்ட்ரோல வச்சுக்கணும். நம்மளை மீறி பேசக்கூடாது. கோபம் வந்தாலும் பேசக்கூடாது. அப்படி கோபம் வருதா அந்த இடத்த விட்டு வெளில போயிடுங்க. அப்புறம் பேசுறேங்க மைண்ட் சொல்லுங்க, அப்புறம் வந்து நீங்க பேசவும் தப்பா நினைக்க போறது இல்லை. அது ஒண்ணு. அடுத்தபடி 2ஆம் இடம் இல்லையா, 2ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா செய்தி நம்ம வெளில சொல்லுவோம். புரியுதா இல்லையா? அப்போ உங்களை பத்தின எந்த ஒரு செய்தியும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஹிஸ்டரிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க ஹிஸ்டரிய நீங்க என் நண்பர் தானே, என் க்ளோஸ் நண்பர் நீங்க சொல்லுவீங்க. அந்த நண்பர் என்ன பண்ணுவார், அவரோட க்ளோஸ் நண்பருக்கு ஷேர் பண்ணுவாரு, அவர் 4 பேருக்கு சொல்லுவார். ஏன்னா உங்க நண்பர் உங்களுக்கு உண்மையா இருப்பார், அவர் நண்பர் உண்மையா இருப்பார். இப்போ ஒரு முக்கியமான செய்தி, உங்களோட பர்சனல் விஷயம் நண்பர் வச்சு சொல்றீங்க, அவர் என்ன பண்றாருன்னா அவர் பண்ணிட்டு இது மாதிரி ஆச்சாம் அவர் ஷேர் பண்ணும் போது அது அப்படியே ஸ்பில்ட் ஆகும். அது உங்க காதுக்கு வந்து ஒரு சில இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பெப்பர்லாம் போட்டு ஒண்ணுக்கு நாளா திருச்சி வந்து உங்க காதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியா வரும்போது அது உங்களுக்கு பெரிய மன வலியை கொடுக்கும், மனோபாரத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்க நட்புக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படும். உங்களை பத்தின விஷயங்கள் அது உங்களோடய இருக்கட்டும். புரியுதுங்களா? அது யார்ட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது அதனாலேயே பிரச்சனை வருங்க. அதாவது நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, நல்லா ஜாலியாக முழு சொல்லியிருப்பீங்க, இந்த 4 நாள் சண்டை உங்களுக்கு சண்டை வரும், நீ அப்படிப்பட்ட ஆளு தானே, அப்போ அந்த வார்த்தைங்க வந்து அப்போ உங்களை பற்றின விஷயங்கள் வெளியில வரக்கூடாது. இந்த ராகு கேது பேச்சு முடிகிற வரைக்கும் 1.5 வருஷம் ராகு கேது பேச்சு முடிகிற வரைக்கும், ராகு வந்து இங்க வர்ற வரைக்கும் உங்களோட தனிப்பட்ட செய்தி யாருக்குமே சொல்லாதீங்க. சொன்னா பிரச்சனை. புரியுதா? அடுத்தபடியா வந்து வரக்கூடிய லட்சுமியை வரவேறுங்க. இது வந்து ராகு கொடுக்குறாரு இல்லையா? இப்ப வாங்க கேது என்ன பண்றாரு பாப்போம். இப்ப கேது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது வர்றாருங்க. 8ல கேது பொதுவா 8ங்கிறது உங்களுடைய ஆயுள் ஸ்தானங்க. கேதுங்கிறது எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியவர். அப்ப ஆயுள் ஸ்தானத்துல அது கெடுக்கிறது வந்து அமர என்ன பண்ணுவார் பாருங்க, அந்த மரணத்துக்கு நிகரான கண்டத்தை ஏற்பட்ட வாய்ப்புகள் உண்டு. 1.5 ஆண்டு காலத்துக்கு நீங்க கண்டத்துல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப என்ன சார் பண்ணணும்னு பார்த்தா, 8ஆம் இடம் கேது நன்மையே இல்லையா சார்? 8ஆம் இடம் கேது நன்மைகள் அந்த அளவு இல்லைங்க. 90% கெடு பண்ணதாங்க. 8ஆம் இடம் கேது என்ன பண்ணுவாருன்னா, உங்களை எப்ப கீழே தள்ளி விடலாம், எப்ப உங்களை கொண்டு ஆஸ்பத்திரியில படுக்க வைக்கலாம்னு இருப்பார். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க சாகச நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம்.
நான் வந்து பைக் ரைடு போறேன், நான் வந்து அது ஒரு கெத்து, எனக்கு பைக் ரைடு போறேன்னு போனீங்கன்னா இவர் பிடிச்சி பாருங்க. இல்ல நான் மேல இருந்து நான் கீழே குதிப்பேன், எனக்கு அது சாகசம் பண்ணுவேன்னா இதுக்கான காலம் அது கிடையாது. உங்க வேலை என்னவோ அந்த வேலையை கரெக்டா பண்ணிக்கோங்க. அது எந்த ஒரு இதுவும் வேணும், என்ன பண்றோமோ ரெகுலர் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 8ஆம் இடத்துல கேது வந்து அமரும் போது என்ன, 8ஆம் இடத்துல கேது எங்க பாப்பா, 2ஆம் இடத்துல அவர் பாப்பா. அப்போ உண்ணக்கூடிய உணவு, சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல கவனமா வச்சுக்கோங்க. சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல கவனம் முக்கியம். என்ன சார் சாப்பாடுல பெரிய கவனம் வேண்டாம், ஒரு பழைய சோறு சாப்பிடுவீங்க, பழைய சோறு தண்ணி ஊற்றி நான் மோதி சாப்பிடுவேன்ப்பா, தண்ணி மோர்லாம் சூப்பரா இருக்குமா சாப்பிட்டீங்கன்னா சளி வைக்கும். அந்த சளி என்ன பண்ண நெஞ்சில போய் உடஞ்சிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாத செலவு கொடுத்து ஹாஸ்பிட்டல் போய் வச்சு. என்ன கரெக்டான உணவோ, உங்களுக்கு உடம்புக்கு என்ன உணவு இருக்கும் அதை மட்டும் சாப்பிடுங்க. வேண்டாத உணவுகள் நீங்க சாப்பிட வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. உங்க உடலுக்கு ஒத்துக்காத உணவு என்னைக்குமே நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சிக்க வேண்டாம், நம்மளுடைய அறிவுரை. அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்துல அமரக்கூடிய கேது கண்டத்தை கொடுப்பார். இந்த கேது கொடுக்கக்கூடிய கண்டங்கள் இரவு நேரங்கள் பயணத்தை முக்கியமா தவிருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து அந்து சந்தி நேரங்கள்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஈவினிங் 5:30 இருந்து 6:30 மணி, அதே மாதிரி மார்னிங் பாத்தீங்கன்னா 5:30 மணில இருந்து 6 மணி. இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சந்தி சொல்ல, இரவும் பகலும் சந்திக்கிற நேரம். அந்த சந்திக்கிற வேலையை வந்து கேதுவை குறிக்கும். அப்ப சந்திக்கிற வேலை கவனமா எடுத்துக்கோங்க. இவர் அமர்றது பாத்தீங்கன்னா சிம்மன் சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டுல அமர்றார், தகப்பன் வீட்டுல அமர்றார். அப்போ தகப்பன் வழி வரக்கூடிய அந்த பரம்பரை வியாதி சொல்றோம்ல, பரம்பரை நோய் சொல்றோம், அந்த பரம்பரை நோயெல்லாம் நம்ம தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வகையான ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலத்து வகைகளை நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஆக மொத்தத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சுல பாத்தீங்கன்னா கேது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தேன். கேது என்ன சார் நான் பரிகாரம் பண்ணேன்னா, இந்த சிம்மத்துல அமர்ற கேதுக்கு நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் எங்கெல்லாம் ஆலயம் இருக்கோ சனிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு இந்த கேது பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த அனுகூலத்தை கொடுப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் பாத்தீங்களா, இந்த ராகு பகவான் குருவோட பார்வையில அமரும் போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கெடுபலங்கள் கிடையாது. பட் ஆனாலும் உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். அவர் இயற்கையா உங்களுடைய விரையாதிபதி, புரியுதா? அப்போ விரையாதிபதி ஆகவே இருந்தாலும் குருவோட பார்வை சுபிச்சம். ராகு மேல குரு பார்வை விழும்போது நிறைந்த செல்வம் இருக்கு. என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுங்க, புரியுதா? தேவையில்லாத இந்த வாக்குவாதங்கள் வேண்டாம். இந்த ராகுவோட பலன் அதிகமா கிடைக்கும். என்ன சார் பரிகாரம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, புற்று தெய்வங்கள் புரியுதுங்களா, நாகம்மா, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம புற்றுக்கெல்லாம் வந்து மஞ்சள் துணி கட்டி வழிபாடு பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி புற்று தெய்வங்களுக்கு புரியுதா மஞ்சள் குங்குமம் பால் வாங்கி போடுங்க. மங்கள பொருட்கள் அந்த புற்று தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நிறைஞ்ச செல்வங்கள் கிடைக்கும். அது எந்த நாள் சார் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடிய அந்த ராகுகால வேலையில அந்த புற்று தெய்வங்களுக்கு புரிதா மங்கள பொருட்கள் கொண்டு நீங்க பூஜிக்கும் போதும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் இல்லத்துல வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வீட்டுல வந்து விளக்கு ஏற்றி அந்த புற்று தெய்வம் நினைச்சு வீட்டுல சாமானி போட்டு வீட்டுல வழிபாடு பண்ணும்போதும் நிறைந்த செல்வங்கள் நிறைந்த அனுகூலங்கள் உண்டு. அதே மாதிரி துர்க்கை அம்மன் புகைப்படம் வீட்டுல வச்சு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அந்த அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ராகுக்கு எது இந்த காலகட்டம் இருக்கும் வரை உங்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான பலனாக இருக்கும். அதே மாதிரி நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க மட்டும் செக் பண்ண பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது வந்து கோச்சார பலன்கள் புரியுதுங்களா. உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.